ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்பார்க் டாக். நம்ம வாழ்க்கையில் எப்போவாவது இப்படி யோசிச்சிருப்போம், ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஏன் வெற்றியை விட தோல்வி தான் என் வாழ்க்கையில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு யோசிச்சிருப்போம். என்ன உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேனா? நீங்களும் இப்படி தான் யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தோல்வி வரும். அது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு. இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. எம்எஸ் தோனி ஒரு ரயில்வே டிக்கெட் கலெக்டராக இருந்துட்டு கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏராளமான ரிஜெக்ஷன்ஸ், தோல்விகள். ஆனால் அவர் அவரோட கனவை கைவிடவே இல்லை. அவரால் முதல்ல இந்திய அணியில் கூட இடம் பிடிக்க முடியலை. ஆனால் அவர் விட்டாரா? இல்லை. அவரோட முயற்சியால் தான் இந்திய உலகக்கோப்பை ஜெயிச்சிச்சு. இன்னொரு மனிதர் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சாதாரண மீனவர் குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசில் பத்திரிக்கை விற்றார். அவரோட வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்தாலும் அவர் கடைசி வரை தன் கனவுகள் கைவிடலை. தோல்வி அவரை தடுக்கலை, அது அவரை திறமையானவராக்கியிருக்குது. அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் முக்கியம் இல்லைங்க, தோல்வியும் ஈக்குவலாக முக்கியம். தோல்வி என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை சிந்திக்க வைக்கும். அதுதான் நம்ம கேரக்டரை பில்ட் பண்ண உதவி செய்யும். நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போகலாம், ஆனால் அதனால் நம்ம முழுக்க முழுக்க ஒரு தோல்வியாளர்னு லேபிள் பண்ணிட வேணாம். வாழ்க்கை ஒரு லாங் ஜேர்னி. அதில் சில நேரம் நம்ம வேகமாக போவோம், சில நேரம் நிற்க வேண்டியது வரும், சில நேரம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஓகே. வெற்றி என்பது ஒரு பெரிய விஷயமா தெரியலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற சிறிய ஸ்டெப்ஸ் தான் வெற்றி. நீங்கள் இப்போ ஒரு தோல்வியால் சோர்ந்திருக்கலாம், நம்பிக்கையை கூட இழந்திருக்கலாம். ஆனால் நம்ம தலை மேலே எழுந்து அடுத்த அடி எடுத்து வைக்க நம்ம எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் யாருன்னு ஒரு தோல்வி முடிவு பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம்தான், மொத்த புத்தகம் கிடையாது. டாக்டர் கலாம் சொன்னார்ல, ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep. ட்ரீம் இஸ் சம்திங் which doesn't let you sleep. அந்த கனவுக்காக நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்க. ஒரு தோல்வினால் கைவிட்டுறாதீங்க, அது ஒரு ஃபியூயலாக மாற்றுங்க. அது உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். நான் உங்களை நம்புகிறேன். உங்களுக்குள்ளே இருக்க அசத்தலான பொட்டென்ஷியலை நீங்களும் நம்புங்க. இப்போ நீங்கள் உங்கள் கனவுக்காக அடுத்த அடி எடுத்து வைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தான் உங்கள் கதையில் ஹீரோ. வழி தெரியாமல் இருந்தாலும் பயமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க ஸ்பார்க்கை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வரணும். அதுதான் வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஐஷு.